பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளில் உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி கால ஊழியத்தின் சார்பில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமோஸ் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வார்த்தை ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவை, இந்த வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசுங்க. நம்முடைய வார்த்தை ஆண்டவரே வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது என்பதை அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தைகள், வல்லமை உள்ள வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும்படிக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமோஸை பார்க்கும்போது சின்ன தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அது மாத்திரமல்ல, சுமார் 700 வருடம், அப்படின்னா 2700 வருடத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டதான ஒரு அதிகாரம் தான். இந்த அதிகாரத்தில் ஆமோஸை குறித்து நான் கடந்த நாட்களில் தியானித்து கொண்டிருக்கும் போது உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஒவ்வொரு அதிகாரத்திலும் கடைசி காலங்களை குறித்தும் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களை குறித்து ஆண்டவர் ஆமோஸ் மூலமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். அப்போது ஆமோஸை குறித்து நான் யோசிக்கும் போது, இவர் எப்படிப்பட்டவர், இவர் யார் அப்படிலாம் நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஆமோஸை குறித்து அவருடைய சாட்சியை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 7வது அதிகாரத்தில் ஆமோஸை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 15வது வசனம். ஆனால் மந்தையின் பின்னாலே போகிற போது என்னை கர்த்தர் அழைத்து, நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார். ஆமென். பாருங்க, ஒரு மந்தைக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஆளுதான். மந்தைக்கு பின்னாடி அப்படின்னா ஒரு ஆடு மந்தை அப்படின்னா ஒரு மேய்ப்பன், ஒரு ஆடு மாடு அல்லனா ஆடுகளை கால்நடைகளை என்ன செய்யறவர், அவனுக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு சாதாரண மனிதன் தான் இந்த தீர்க்கதரிசி ஆமோஸ் ஐயா. இவர் அநேக தீர்க்க தரிசனங்களை பேசியிருக்கிறாரு. கடைசி காலங்களை குறித்து தீர்க்க தரிசனங்கள் இன்னும் நிறைய அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், சாதாரண ஒரு மனிதன் தான், சாதாரணமான ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனை கர்த்தர் தீர்க்க தரிசியா அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இனி கடைசி காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை குறித்து கர்த்தர் பேசி, நீ அதிலிருந்து மனம் திரும்பி என்னிடத்துல திரும்பினால் நான் உனக்கு மறுபடியுமான ஒரு வாழ்க்கையை, நல்ல வாழ்க்கையை நான் தருவேன் என்று சொல்லித்தான் ஆமோஸ் மூலமாய் பேசினது ஒரு புறம் இருந்தாலும், இன்னொரு புறம் கடைசி காலங்களில் நடக்கிற சம்பவங்களையும் பேசி, இன்னைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளும் அவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்கிற தரிசனத்தோடு அன்றைக்கு ஆமோஸ் ஐயாவுக்கு கர்த்தர் பேசி சொல்லி கொடுத்த அதிகாரம் தான் இந்த அதிகாரம். இப்போ எவ்வளவு பாக்கியமான ஒரு ஊழியக்காரர் பாருங்க ஆமோஸ் ஐயா. அன்றைக்கு ஆண்டு பேசினது இன்னைக்கு கூட அது நிறைவேறி கொண்டிருக்கிறதுங்க. அன்னைக்கு பேசின தீர்க்க தரிசனம் இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற காலத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் நீங்கள் நினைக்கலாம், பிரதர் நான்லாம் சாதாரணமாக ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கிறேன், சாதாரணமான ஒரு சின்ன வேலை தான் பண்ணுறேன், ஒரு லேபரை நான் ஒர்க் பண்ணுறேன், நான் சாதாரணமான ஒரு ஹெல்ப்பராக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இல்லை ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கிறேன் பிரதர், எனக்கு இதனால் என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பாருங்கள், சாதாரணமான ஒரு மேய்ப்பனை தான் கர்த்தர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாகவும் இந்த கடைசி கால சந்ததியாகி உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமாய் மாற்ற அவருக்கு முடியுமானால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து நம்மை பலப்படுத்தி இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பித்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். கேட்ட வசனத்தின் அடிப்படையில் ஆமோஸ் 3வது அதிகாரத்தில் நம்ம கேட்டோம். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்று சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு, அப்படி என்று சொன்னால் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் அவர் எழுப்பி கொண்டிருக்கிறார். இப்போ தீர்க்கதரிசிகள் ஏன் கர்த்தர் தீர்க்கதரிசிகளோ எழுப்ப வேண்டும்? ஏனென்று சொன்னால், கடைசி காலத்தில் இனி சம்பவிக்கிற காரியங்களை குறித்து வேதத்தில் அங்கங்கே ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லியிருக்கிறார், தானியேலில் சொல்லியிருக்கிறார், மத்தேயுவில் 24 சொல்லியிருக்கிறார், லூக்கா 21 சொல்லியிருக்கிறார், மார்க்கு 13. இதெல்லாம் தீர்க்க தரிசன அதிகாரம். தெசலோனிக்கரில் பவுலையா மூலமாக பேசியிருக்கிறாரு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசனத்தை பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும், ஜனங்களை கர்த்தர் ஆண்டவருடைய வருகைக்கு நேராக இனி நடக்கிற சம்பவங்களை குறித்து இன்னும் அக்யூரேட்டாக இனி இந்த உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்கிறதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுத்து, சபைக்கு சொல்லிக் கொடுத்து, ஜனங்களை கர்த்தர் பக்கம் திருப்பும்படிக்காக கர்த்தர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரு? தீர்க்க தரிசன அபிஷேகத்தையும் தீர்க்க தரிசிகளையும் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் எழுப்பி கொண்டு தான் இருக்கிறார் என்று சொல்லித்தான் இந்த வசனம் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அப்போ
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தீர்க்கதரிசிகள் ஆகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல். அப்படின்னா தனக்குள்ள ஒரு பெரிய ரகசியத்தை வச்சிருக்கிறாரு. எந்த ரகசியம்? நிறைய ரகசியம் இருக்கு. அதுல ஒண்ணு நான் சொல்றேன். இப்போ ஆண்டவர் பேசுறத சொல்றேன். ரகசிய வருகைங்கிற ஒரு ரகசியம். இன்னைக்கு நிறைய பேர், நிறைய சபைகள் இன்னைக்கு ரகசிய வருகையை மறந்து விட்டார்கள். தேசம் மறந்து விட்டது. இன்னைக்கு மேலை நாடுகள் இருக்கிற சபைகள் ரகசிய வருகையை மறந்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரகசியம் கூட ஆண்டவருடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகளாய் கர்த்தர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர்கள் மேல ஒரு பெரிய ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்குள்ள இருக்கிற ரகசியத்தை கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய தீர்க்கதரிசிகளுக்கும் தீர்க்கதரிசன அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கும் தான் அதை வெளிப்படுத்துவார். எல்லாராலும் அது புரிந்து கொள்ள முடியாது. இந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இல்லாதவனுக்கு எத்தனை ரகசியங்களை கர்த்தர் பேசினாலும் அவனால் புரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து தான் தீர்க்கதரிசிகளுக்கு அதை கர்த்தர் வெளிப்படுத்துறாருங்க. அப்படி என்று சொன்னால் ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. இந்த ரகசியத்தை அறிவதற்கு யார் இல்லை, விருப்பம் இல்லை ஜனங்களுக்கு. ஆண்டவருக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நம்ம வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற ரகசியத்தை ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கப்பா, இந்த உலகத்தில் இனி என்ன நடக்க போகுது, இனி இதை 2025 நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இந்த உலகத்துக்கு என்ன சம்பவம் நடக்க போகிறது, உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, அதெல்லாம் நமக்கு விருப்பம் இல்லை. அவருடைய இருதயத்தில் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை கேட்பதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் நம்ம மனம் போன போக்கில் நம்ம ஊழியம் பண்ணி கொண்டிருந்தால், இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாரு, என் இருதயத்தில் நிறைய ரகசியத்தை வச்சிருக்கிறேன்ப்பா, என்கிட்ட என் சமூகத்தில் வருவாயா, என்கிட்ட கேட்பாயா, நான் அதை வெளிப்படுத்த நான் விரும்பி கொண்டிருக்கிறேன். நான் வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறேன், நான் ரெடியாக தான் இருக்கிறேன். ஆனால் நீ இன்னைக்கு ரெடியாவாயா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்குறாரு. ஆனால் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரை என்கிட்ட பேசுங்கப்பா, ரகசியத்தை பேசும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, நம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் கர்த்தர் செய்ய மாட்டாராம். இனி இந்த உலகத்தில் பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. ரகசியம், அதில் மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? ரகசியமாய் அவர் வரப்போகிறார். அதுக்கு ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் பேசுறதை நான் சொல்கிறேன். பாருங்கள், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் ஒரு ரகசியத்தை கர்த்தர் பேசியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டது. இது ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலருக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் இருந்ததுனால ஆண்டவர் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஒரு ரகசியம். என்ன ரகசியம்? ஆண்டவருக்குள்ளே இருந்த ரகசியம்தான். அவர் தேவனோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தருக்கு பயந்து, ஆண்டவரே எனக்கு அதை வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது பவுலையாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி கொரிந்து சபையோடு கூட கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம்தான். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்மெல்லாம் இந்த கடைசி கால சந்ததியை நீங்களும் நான் நித்திரை அடைய போவதில்லை. நம்மெல்லாம் இந்த பூமியில மறிக்க போகிறதில்லை. நாம் எல்லாம் எந்த சந்ததி தெரியுமா? ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்க போகிறது, எக்காலம் ஊதப்படுகிற காலம் வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது. இயேசு கிறிஸ்துடைய ரகசிய வருகை வெகு சீக்கிரமாய் வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்துல, ஒரு இமைப்பொழுதுல, ஒரு நிமிஷத்துல, ஒரு நிமிடம், ஒரு நிமிடத்துல, ஒரு இமைப்பொழுதுல, கண்ணை மூடி திறப்பதற்குள்ள ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட நாம் போகும்படிக்காக, ரகசிய வருகையில நாம் எல்லாரும் அவரோடு கூட போகும்படிக்காக ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? அவர் விரும்பி கொண்டிருக்கிறார். அதை வெளிப்படுத்த வேண்டும், அதை சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தருடைய ஊழியக்காரராகிய பவுலையாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இதெல்லாம் நமக்கு இன்னைக்கு புரிந்து கொள்வதற்கு அரிதா இருக்கிறது. புரிந்து கொண்டாலும் அதன்படி வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. அதை சபைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கும் விருப்பம் இல்லாமல் இன்னைக்கு சபைகள் எல்லாம் உலக பிரகாரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆமோஸ் 3:7 சொல்லப்பட்ட வசனத்தின்படி, இதை நீங்களும் நானும் ஆண்டவருடைய வருகைக்காக இந்த ஆண்டவரே இந்த ரகசியத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு சொல்லி அந்த பாரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னா, ஆண்டவரிடத்துல உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஆண்டவரே என்னோடு பேசுங்க, எனக்கு ரகசியத்தை கற்றுத்தாருங்க, எனக்கு அந்த தீர்க்க தரிசன அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே இனி வருகிற காலங்களில் என்னென்ன சம்பவங்கள் உலகத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் சம்பவிக்க போகிறது என்பதை கர்த்தர் ஒன்றொன்றாய் நம்மோடு கூட பேச அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறாருங்க. நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த பிதாவை எங்களுக்கு கற்றுத்தாருங்க, ரகசியத்தை கற்றுத்தந்து தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஆண்டவரே எங்க மேல நீங்க ஊற்றும்படியாய் நாங்கள் ஆண்டவரை ஏங்குகிறோம், விரும்புகிறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தாவே நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.